நமஸ்காரம். நான் உங்கள் ராகவாச்சார். இன்னைக்கு 25/8/2026 செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு நட்சத்திரம் உத்திராடம், திதி திரையோதசி திதி. இந்த திரையோதசி திதி அப்படின்றது பார்த்தீங்கன்னா சிவனுக்கு ரொம்ப உகந்தது, பிரதோஷ நாள். செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுனால முருகனுக்கு உகந்த நாள். செவ்வாய்க்கிழமை ராகு காலம் அப்படின்றது அம்பாளுக்கு உகந்த நாள். மூணுமே ரொம்ப லிங்கான ஒரு நல்ல நாளாக கருதப்படுது. இன்னைக்கு காலையில் வரைக்கும் தான் மரண யோகம், அதுக்கப்புறம் சித்த யோகம் ஆரம்பிக்குது. ஓரளவுக்கு நல்ல அனுகூல்யமான நாள். இன்னைக்கு கிரக நிலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அனுகூல்யமாகவே இருக்குது. பெருசாக யாருக்கும் பாதகங்கள் கிடையாது. குறிப்பாக வயோதிகர்களுக்கு, அதுவும் தனுசு, கும்பம், மீனம் இவங்களுக்கு மட்டும் வயோதிகர்களுக்கு கொஞ்சம் தொந்தரவுகளை உண்டாக்கும். கடகம், சிம்மம் இதில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மன நிம்மதியை குலைக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். இந்த தெய்வ ரீதியான விஷயங்கள் அப்படின்றத பற்றி பார்த்துட்டு வரோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்க இப்போ நம்ம நிறைய விஷயங்களை தெய்வ ரீதியில் பண்ணிட்டு வரும்போது நிறைய தடைகளையும் ஃபேஸ் பண்ணுறோம். இதுக்கு உண்டான முக்கிய காரணம் என்னன்னாக்கா, இந்த புகுத்தப்பட்ட தெய்வங்கள்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம். இந்த புகுத்தப்பட்ட தெய்வங்களை பார்க்கும்போது இப்போ ஆஞ்சநேயர் ஆகட்டும், விநாயகர் ஆகட்டும், முருகன் ஆகட்டும், இப்போ ரொம்பவும் பாப்புலராக பேசப்படுற வாராகி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய தெய்வங்கள். இப்போ விஷ்ணுவிலே எடுத்துக்கிறீங்க அப்படின்னாக்கா ராமர் ஆகட்டும், நரசிம்மர் ஆகட்டும், இவங்கெல்லாம் நடுவில் புகுத்தப்பட்ட தெய்வங்கள் தான். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு பெருமாள்ன்ற ஒரே கான்செப்ட் மட்டும்தான் இருந்தது. இன்னைக்கு இது மாதிரி புகுத்தப்பட்ட தெய்வங்கள்ல வழிபாட்டு முறைகள் ஒரே மாதிரி நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அதாவது வழிபாட்டு முறை அப்படின்றது ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு விதமான அனுகூல்யம் வரும்போது மட்டும்தான் நமக்கு அது சரியான பலனை தரும். நம்ம மாற்றி பண்ணும்போது கண்டிப்பாக துர்பலன்களையும் அதுக்குண்டான கஷ்டங்களையும் அனுபவிக்கிறதுக்குண்டான காரணிகளாக தோணும். இதை பற்றி பார்க்கறதுக்கு அடுத்த சும்மா. நமஸ்காரம்.